பிரதானமாய் நம்மளுடைய நாம் பலிபீடத்தில் வைக்க வேண்டிய அந்த பலிபீடத்தில் எரிக்கிறதுக்கு நாம் கொடுக்க வேண்டியது பிரதானமாய் 2. ஒன்று கண், இன்னொன்று நாவு. அப்போ இது இல்லையா பிரதர்? இதுவும் தான் வைக்கணும். இது வைக்க வேணாமா? இதுவும் தான் வைக்கணும். கால் வைக்கணுமா? காலையும் தான் வைக்கணும். எல்லாம் தான் வைக்கணும். ஆனால் பிரதானமாய் இந்த 2 காரியங்கள் ஜீவபலியாய் நாம் படைக்க வேண்டிய 2 காரியங்கள். ஒன்று கண், இன்னொன்று நாவு. ஏன் அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். எடுத்தவங்க 34ஆம் வசனம் ஒருத்தவங்க வாசிங்க பார்ப்போம். லூக்கா 11:34. சவுண்டா. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். கவனிச்சிங்களா? உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இதில் இந்த 34ஆம் வசனத்தில் இந்த ஒரு பார்ட், இந்த ஒரு அவயவம், இந்த ஒரு அவயவம் எது? இந்த கண் கெட்டதாக இருந்தால் எதுவே கெட்டது? முழு சரீரமுமே கெட்டதாக போயிடும். கண் தெளிவாக இருந்தால் முழு சரீரமும் தெளிவாக இருக்கும். ஒன்று, இதை நம்ம குறித்து வச்சுக்கோம். இது ஜீசஸ் சொன்ன வார்த்தை. யாக்கோபு 3ஆம் அதிகாரம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம். ஜேம்ஸ் என்ன சொல்றார்? யாக்கோபு என்ன சொல்றார் அப்படின்னா, முதல் வசனத்தில் எப்படி நாம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களை தவறுறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன், தன் சரீரம் முழுவதையும் அடக்கி கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். எதை அடக்கிட்டா? கீழே என்ன கூட வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாவு நெருப்பு தான். அதில் இடையில நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொழுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதுமாய் இருக்கிறது. இப்போ விளங்கிட்டீங்களா? எதுவும் முழு சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டது சொல்லுங்க. கண்ணு. ஒருத்தனுக்கு கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதும் கெட்டது. அடுத்தது, ஒருவனுக்கு நாவை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா முழு சரீரத்தை என்ன செய்ய முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்கே தான் வாசிக்கிறோம், அநேக விஷயங்கள் நாம் தவறுறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால், அதாவது தன் நாவை அடக்கக்கூடியவனாய் இருப்பானால் தன் முழு சரீரத்தையும் அடக்கி கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். அப்போ அருமையானவர்களே, ஏன் இத்தனை அவயவங்கள் இருந்தாலும் இந்த 2ம் மிக மிக டேஞ்சரஸ். இந்த 2ம். அதனால தான் ஜீசஸ் என்ன செஞ்சார் அப்படின்னா, நான் சுவிசேஷத்துக்கு வரும்பொழுது நான் வருகிறேன். இயேசு எவ்வளவு மையப்படுத்தி இந்த 2 விஷயத்தை சொன்னாருங்கிறத மேத்யூ 5 நாம் பார்ப்போம். ஓகே, இந்த மாலையில் நம்மளுடைய தொடர்ந்து தியானம்னு எடுக்காதீங்க. இன்னைக்கு ஒரு தியானம், நோ, இட்ஸ் நாட் தியானம். எவ்வளோ தியானங்கள் கடந்த நாட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. எவ்வளோ தியானம்லாம் இல்லை. இன்னைக்கு இன்னும் மிச்சம் மணி 8. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நம்மளுடைய என்ன எரியணும் சொல்லுங்க? என்ன இருக்கணும்? அக்கினி எரியணும். நம்மிடத்திலிருந்து அக்கினி எரியணும். அக்கினி ஜுவாலித்து எரியணும். பட்சிக்கிற அக்கினி நம்மளிடத்திலிருந்து எரிந்து தேவனுடைய சுவாபத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கணும்னா 4 மணி நேரம் இருக்க. இப்போ மீட்டிங் முடிச்சோன்னே இறங்குவோமே, இந்த நாவினால கரைப்படுத்த போகிறோமா இல்லை ஆசீர்வதிக்க போகிறோமாங்கிறது இருக்குல்ல. இன்னும் 4 ஹவர்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு இருக்குல்ல நம்மளோட கண்ணு. எஸ். ஸோ
தியானம் அல்ல. ஆண்டவரே என் வாழ்க்கையில் அக்கினி தெரிஞ்சது காரியம் இல்லை, இன்னைக்கு எரியணும். நாளைக்குன்னு போயிடாதீங்க. இன்னும் நாளைக்கு இல்லை, இப்போ மீட்டிங் முடிச்சோன்னே அடுத்து ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளார இரவு படுக்கைக்கு போகிற வரைக்கும் அக்கினி எரியணும். ஆண்டவரே என்னுடைய பீடத்தில், என்னுடைய பர்சனல் ஆல்டரில், என்னுடைய பலிபீடத்தில் என்னிடத்தில் அக்கினி ஜுவாலித்து எரியணும். அதுக்கு நான் என்ன செய்ய? என் நாவை பலிபீடத்தில் வைக்கணும். நம் கண்ணுக்கு அடுத்தது வரும், இந்த நாவை நாம் தியானிப்போம். இந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரமே நாம் எடுத்துக்கொள்ளும். யாக்கோபு இந்த நாவை குறித்து 5 விஷயங்களை சொல்றார். கவனமாக கவனிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் இந்த நாவில் 5 பொல்லாத விஷயங்களை சொல்றாரு பாருங்க. நம்பர் 1, 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாவானது சிறிய அவயவம், ஆனால் என்ன பேசும் அப்படின்னா பெருமையானவைகளை பேசும். அப்ப நாவில் என்ன இருக்கு அப்படின்னா நாவின் பெருமை. நம்பர் 1, இயற்கையாகவே ஜென்ம சுவாபத்துக்குரியவனாக இருந்தாலும் சரி, ஜென்ம சுவாபத்துக்குரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, அல்லது மாம்சத்துக்குரியவனாக இருந்தாலும் அவன் பேசினான்னாவே பெருமையானவைகளை தான் பேசும். அப்போ நாவில் என்ன இருக்கு? பெருமை. நம்பர் 2, ரெண்டாவது காரியம், நாவில் என்ன இருக்கு அப்படின்னா நாவும் நெருப்பு தான். அது என்ன நெருப்பு அப்படின்னா அதே 6ஆம் வசனத்தினுடைய லாஸ்ட் பார்ட்ல இருக்கு, நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதா இருக்கிறது. இந்த நாவில் என்ன நெருப்பு இருக்கு அப்படின்னா நரக அக்கினி இருக்கு. நம்பர் 2. நம்பர் 3, அதே 6ஆம் வசனத்தில் இந்த நாவில் என்ன இருக்கு அப்படின்னா அநீதி இருக்கு. அநீதி, பொய், புரட்டு, பித்தலாட்டம், சூது, அநீதி, பித்தலாட்டம், நேர்மையற்றது, அநியாயம், இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா நாவில் இருக்கு. அநீதி இந்த நாவில் இருக்கு. 4வது, உலகம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த நாவில் இருக்கு. அநீதி நிறைந்த உலகம்ங்கிறதும் இந்த நாவில் தான் இருக்கு. சில பேசுனாங்கன்னு வச்சுங்க, உலக பேச்சு தான். சும்மா பேச விட்டா போதும், அண்டார்டிகாலேருந்து ஆப்பிரிக்காலேருந்து பேரிக்கா வரைக்கும் எல்லாம் பேசிடுவாங்க. எல்லாம் எதை பேசணும், மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ். இப்போ இருக்கிறதானே ஜோ பைடனாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், இல்லை எதை வேணாலும் பேசுவோம். அரசியல் உலகத்தை பேசுவாங்க, சினிமா உலகத்தை பேசுவாங்க, வர்த்தக உலகத்தை பேசுவாங்க, மருத்துவ உலகத்தை பற்றி பேசுவாங்க. வாயை திறந்தா போதும் உலகம்தான். பக்தி விருத்தி, தேவ பக்தி, தேவனுடைய ராஜ்யம், ஆவிக்குரிய எல்லாம் உலகம், காசு, பணம். உலகம் எங்க இருக்கு அப்படின்னா நாவில். அநீதி இருக்கா? அநீதி நாவில். அக்கினி நெருப்பு இருக்கா? அடுத்தவருடைய வாழ்க்கை கொளுத்தி போடுற நெருப்பு இருக்கா? அது இருக்கு. பெருமை இருக்கா? பெருமை இருக்கு. ஒன் மோர் திங், 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 5வது விஷயம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அந்த நாவு அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. அப்பா, நாவில் என்ன இருக்கு அப்படின்னா ஜேம்ஸ் சொல்றாரு பாருங்க, ஒரு 5 விஷயங்களை சொல்றாரு. விஷம், நாவில் விஷம் இருக்கான். உதட்டின் கீழ் விஷம் இருக்கு, உதட்டின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கு. பவுல் சொல்லி தர்றது இங்க. பால் சொல்றார், ஜேம்ஸ், யாக்கோபு சொல்றாரு, இந்த விஷம் எதுல இருக்கு அப்படின்னா நாவில் இருக்கு. அவ்வளவுதான், தீண்டிடும். விஷமத்தனமான பேச்சு, வாயில சபிப்பான வார்த்தைகள், கசப்பான வார்த்தைகள், விஷம். பெருமை, அக்கினி, நரக அக்கினி, அநீதி, உலகம், விஷம். ஓகே, இப்ப சொல்லுங்க, என்ன பாருங்களேன், இந்த நாவை நம்ம வச்சுக்கலாமா இல்லை பேசாம பலிபீடத்தில் வச்சிடலாமா? சொல்லுங்க. வச்சுக்கலாம், நான் வச்சுக்கலாமா? இதை பாதுகாக்கலாமா? அதை ஆண்டவரே, இந்த நாவை ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை
வைக்கிறதா இல்லை டெய்லி வைக்கணுமா? இப்போ தெரிஞ்சு போச்சா? ஏன் டெய்லி 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 டெய்லின்னு நமக்கு புரியல. டெய்லி எதுக்குடா டெய்லி அன்றாட பலி, டெய்லி எப்பொழுதும் அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எப்படி? இவ்வளோ இருக்கேன், இவ்வளோ விஷயம் இருக்கேன், இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம போகிறோம். இதை வச்சுக்கிட்டு தான் உலகத்தான் இருக்கான். இப்படி தான் நம்ம ரட்சிக்கப்படாத நாட்கள் இப்படி தான் இருந்தோம். இப்பயும் அப்படி தான் சுமந்துக்கிட்டு இருக்கோம். நல்லா கவனிங்களேன். இப்போ இன்னும் பேர் சில பேருடைய சிந்தையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ரட்சிக்கப்படாதவனுடைய சமாச்சாரம். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆகையினால இந்த நாவு, நான் ரட்சிக்கப்பட்டு நான் மறுபிறப்பு அடைஞ்சதுனால இதெல்லாம் நோ 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 நோ. என் நாவுலையும் உங்க நாவுலையும் எங்க வைக்கலன்னா, விளங்கிட்டீங்களா? பலிபீடத்தில் கிடத்துல அப்படின்னா, பரலோக அக்கினி இதுல வரல அப்படின்னா என்னதான்? ஏனாவும் உங்க நாவும் என்னதான்? விஷம் இருக்கும், விஷமத்தனம் இருக்கும், அநீதி இருக்கும், பொய் இருக்கும், புரட்டு இருக்கும், பெருமை இருக்கும். எஸ், அதுக்கு தான் வச்சிடணும். நீங்க பலிபீடத்தில் கிடத்துல அந்த பரலோக அக்கினி வரல அப்படின்னா முடிஞ்சு போச்சு, ஜென்ம சாபம் வந்துடும். பார்க்குறேன், வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள், அப்பயும் இப்பயுமா நான் வைக்கிறேன் டெய்லி. இது எல்லாமே நம்ம விரும்புகிறோம் விரும்பல, நம்மளுடைய நாவில் இவ்வளோ விஷயம் அந்த நாவில் இருக்குது. அப்போ ஆண்டவரே இது வேண்டவே வேணாம், பொல்லாங்குள்ளது, விஷம், நெருப்பு, நரக அக்கினி, வா இதை நான் வச்சிடறேன்ப்பா. இதை வச்சுட்டா போதும். இதை பலி செலுத்திட்டோம் அப்படின்னா, பட்டயத்தை போட்டு வெட்டி நான் அதில் வச்சுட்டேன் அப்படின்னா பரலோக அக்கினி வந்துடும். பிரைஸ். அந்த பரம அக்கினி வந்துருச்சுன்னா வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த ஹாலில் இவ்வளோ பேர் இருக்கோம். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு கேள்வி வைப்பேன், இதில் நரக அக்கினி இருக்கா இல்லை பரம அக்கினி இருக்கா? இதில் நரக அக்கினி இருக்கிறதா அல்லது பரலோக அக்கினி இருக்கா அப்படின்னு கேட்டால், இருக்கிற அத்தனை பேர் எதுக்கு ஓட்டு போடுவோம் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ யார் எல்லாம் எதுக்கு தான் ஓட்டு போடும்? என் நாவில் என்னதான் சொல்லுங்க, எல்லாம் பரலோக அக்கினி தான். யாரும் இல்லைப்பா என் வாக்கில் இல்லை நான் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு, நான் ஞானஸ்தானம் எடுத்து நான் பரிசுத்த அபிஷேகம் பெற்ற அன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு, இப்போ என்கிட்ட இருக்கிறது என்ன அக்கினி தான், அதில் பரலோக அக்கினி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏமாற்றிக்க வேண்டாம். எல்லாரும் என்ன ஓட்டு போடுவாங்க அப்படின்னா, 100 பேர் இருந்தாலும் 100 பேர் என்ன ஓட்டு அப்படின்னா, என்னுடைய நாவில் என்ன அக்கினி உள்ளது? பரம அக்கினி, பரலோக அக்கினி. அப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும்ல. ஒரு சில வசனங்களை நான் சொல்கிறேன். லெட் அஸ் டெஸ்ட் அவர் செல்ஸ். வேத வசனம் தான். இதில் நரக அக்கினி இருக்கா இல்லை பரலோக அக்கினி இருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே யாக்கோபு என்ன சொல்லிட்டு விட்டுட்டார் அப்படின்னா, நாவு நெருப்பு, அது நரக அக்கினி தான், அது ஆயில் சக்கரத்தை கொளுத்திரும் அப்படின்னு விட்டுட்டார். நம்ம டெஸ்ட் பண்ணிக்குவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம். இருபத்தி 7ஆம் வசனம் 28ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். இதுதான் டெஸ்ட். வேத வசனத்தை வச்சு நம்மளை டெஸ்ட் பண்ணிக்குவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பேலியாலின் மகன், பேலியாலின் மகள், ரெண்டுமே உண்டு. பேலியாலின் மகன், பேலியாலின் மகன். நான் முதல்ல 2 வசனத்தை வாசிச்சிடுறேன். கிண்டி விடுகிறான். என்ன விடுகிறான்? கிண்டி கிண்டி விடுகிறான். ஓகே, மிச்சம் உள்ளதை விட்டுறேன். மிச்சத்தை விட்டுட்டு அப்புறம் வாசிப்போம். 28. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். எப்படிங்க? ஒரு 3 பேரை நான் வாச்சிருக்கோம். யாராரு? பேலியாலின் மகன், ஒர்த்லெஸ் மேன் அப்படின்னா தேவ பக்தி இல்லாதவன். தேவ பக்தி இல்லாதவன் வச்சுங்களேன். தேவ பக்தி இல்லாதவன், துன்மார்க்கனாக இருக்கிறவன், கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிறவன், அல்லது மாறுபாடு உள்ளதவன், அல்லது கேட்டதை சொல்லுகிறவன், கோல் சொல்லுகிறவன், புறங்கூறுகிறவன்,
இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்களா அப்படின்னா என்ன சொல்கிறாங்க சொல்லுங்க. அப்போ என்ன விடுகிறான்? என்ன நல்லா இருக்கு சொல்லுங்க. கிண்டி விடுகிறான். அப்புறம் சண்டையை கிளப்பி விடுகிறான். அப்புறம் என்ன செய்கிறான்? பிரித்து விடுகிறான். இன்னும் கூட 17:9 வாசிக்கிறோம். 17:9 கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். சண்டை கிளப்பி விடுகிறான், கிண்டி விடுகிறான். ஓகே, இவருடைய உதட்டில் என்ன இருக்குன்னு 27 பிற்பகுதியை பார்க்குறீங்களா? இப்போ 27 2வது வாசிக்கிறோம். எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. இப்போ விளங்கிட்டீங்களா? இது பரலோக அக்கினியா? அது சொல்லுங்க, இது பரலோக அக்கினியா? 2 அக்கினி தான், ஒன்று நரக அக்கினி, இன்னொன்று பரலோக அக்கினி. இது என்ன அக்கினி சொல்லுங்க? நரக அக்கினி. அப்போ யாரெல்லாம் கிண்டி விடுறது, கிளப்பி விடுறது. இன்னொரு வசனத்தை சேர்த்துக்கோ, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா 26ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 26 அதையும் சேர்த்துக்குவோம். இங்கே இந்த நரக அக்கினியை குறித்து நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். எவ்வளோ வசனங்கள் சாலமன் சொல்கிறார் பாருங்க. 18 சொல்கிறார். 18, 19, 20, 21, 22 பாருங்க. 18ஆம் வசனம் 26, 18 கொள்ளிகளையும் அம்புகளையும், என்னென்னலாம்? கொள்ளி, அம்பு, சாவுக்கேதுவானவைகளையும் எரிகிற பைத்தியக்காரி எப்படி இருக்கிறானோ அப்படியே தனக்கடுத்தவனை வஞ்சித்து, நான் விளையாட்டுக்கல்லவோ செஞ்சேன், நான் ஜோக்குக்காக நான் சொன்னேன். எப்படி சொன்னேன்? நான் ஜோக்கா சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன். ஆனால் வச்சு செஞ்சிடுறது. எப்படி வச்சு செஞ்சிடுறது. எப்படி எரிகிறதெல்லாம் என்ன? வாயிலேருந்து வர்றதெல்லாம் என்னன்னு கேட்டால் கொள்ளி. வாயிலேருந்து வர்றதெல்லாம் ஃபயர் பேண்ட், நெருப்பு, கொள்ளி. எரிகிறது வாய். அடுத்து அதாவது வர்றதுன்னா சுட்டுடும், அப்படியே புண்ணாயிடும். ஒருத்தவன் நெருப்பை அள்ளி தூக்கி போட்டான்னு வச்சுங்களேன், ஒரு கொள்ளியை தூக்கி போட்டால் அந்த இடம் என்ன ஆகிடும் அப்படின்னா சுட்டுடும். இதிலெல்லாம் சுட்டுடும். இதில் பட்டால் சுட்டுடும். எங்கே உடம்புல எங்கேயாவது கொல்லி பட்டுருச்சுன்னா சுட்டுடும். அதுமாரி எதுலேருந்து வர்றவனுடைய வார்த்தை அப்படின்னா, இப்படிப்பட்ட பைத்தியக்காரன், இப்படிப்பட்ட பைத்தியக்காரிகள் இருந்து ஆவிக்குரிய பைத்தியக்காரன், பைத்தியக்காரிகள், பேலியாளின் மகன், மாறுபாடு உள்ளவர்கள், இவர்களுடைய வாயிலேருந்து வர்ற அந்த நரக அக்கினிலேருந்து வர்ற வார்த்தை கொல்லி மாதிரி வந்து அடுத்தவர்கள் என்ன செஞ்சிடும் அப்படின்னா காயப்படுத்திடும், புண்ணாக்கிட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா, சும்மா விளையாட்டுக்கு தான் செஞ்சேன், கிண்டி விடுறது, புருஷன்ட்ட கிண்டி விடுறது, யாராவது சபையில் உள்ளவங்கள்ட்ட கிண்டி விடுறது, சபையை காரியத்தை கிளப்பி விடுறது, அக்கம் பக்கத்தில் உள்ள காரியங்களை கிளப்பி விடுறது, பிரித்து விடுறது, கோல் சொல்கிறது. இவருடைய அத்தனை பேருடைய வாயிலும் என்ன இருக்குது அப்படின்னா நரக அக்கினி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் தங்களுடைய நாவை என்ன செய்யல அப்படின்னா பலிபீடத்தில் வைக்கல. அவர்கள் பலிபீடத்தில், ஆண்டவரே நான் பலியாகட்டும், நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல நான் சுயத்துக்கு சாகட்டும், வேண்டாம் அப்படின்னு இன்னும் என்னெல்லாம் இருக்கு பாருங்க. கீழே 20ஆம் வசனம், விறகு இல்லாமல் நெருப்பு அவிஞ்சிரும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கிடும், கரி தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன். இங்க ஒருத்தன் இருக்கான் பாருங்க, வாது பிரியன், சண்டை பிரியன், வாக்குவாதம், சண்டை கோழி, சரிக்கு சரி நிற்கிறது, பேச்சுக்கு பேச்சு, வார்த்தைக்கு வார்த்தை, எதிர்த்து நிற்கிறது. அக்கம் பக்கத்தில், குடியிருக்கிற பகுதியில், குடும்பத்தில் எதிர்த்து, பிள்ளைகளும் கூட தாய் தகப்பன்ட்ட எதிர்த்து நிற்கிறது, சரிக்கு சரி நிற்கிறது. இவரெல்லாம் என்ன அக்கினி இருக்குது அப்படின்னா நரக அக்கினி இருக்கு. அப்போ பலிபீடத்தில் கிடத்துலன்னு அர்த்தம். ஜாக்கிரதை.
நாவில் என்ன இருக்க வேண்டாம் அப்படின்னா நெருப்பு வேண்டாம். மறுபடியும் இந்த யாக்கோபுக்கே திரும்பவும். யாக்கோபு, அந்த யாக்கோபு ஒரு பக்கம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வச்சுங்க, ஒரு பக்கம் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தையும் வச்சுங்க, அந்த 5 காரியத்தையும் ஒரு பக்கம் வச்சுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24 ஒரு பக்கம் வச்சுக்குவோம். ஐஸ்வர்யவான், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் ரெண்டுமே கையில் வச்சுங்க. யாக்கோபு 3, அதில் 5 விஷயங்கள் நம்ம சொன்னோம். பெருமை, நரக அக்கினி, அநீதி, உலகம், விஷம். ஓகே, இப்போ இந்த பக்கம் 24ஆம் வசனம், லூக்கா 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருக்கிற, பாதாளத்தில் எரி நரகத்தில் இருக்கிற அந்த ஐஸ்வர்யவான் மேலேருந்து பார்த்து கூப்பிடுறான், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை, லாசருடைய விரலின் நுனியில் ஒரு சொட்டு தண்ணீர், அப்படி இல்லை, நாட் ஒரு சொட்டு, ஒரு சொட்டு தண்ணி கேட்கல. அவன் படிச்சிங்களா என்ன கேட்குறான்? தன் விரலின் நுனியை எதில் தோய்த்து, தண்ணீரில் என்ன செய்த, தோய்த்து, தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி, என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். ஏங்க, முழு சரீரமும் எதுல இருக்கு? அக்கினியில், அக்கினி குண்டத்தில், பாதாளத்தில் முழு சரீரம் இருக்கு. கண் இருக்கு, நாவு இருக்கு, காது இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, முழு சரீரமும் அக்கினி குண்டத்தில் பாதாளத்தில் எரியுது. ஆனால் அவன் சொல்றான் ஒன்னே ஒன்று மட்டும், என்ன மட்டும் தான் சொல்லுங்க அப்போ, என் நாவை என்ன செய்யட்டும், என் நாவை குளிர பண்ணுங்க. என் நாவை குளிர பண்ணும்படி முடியல. நாக்கு அவ்வளோ அக்கினி, நிறைய அக்கினி. அப்போ அவன் எப்படி இருந்திருப்பான் அப்படின்னா, இப்போ யாக்கோபு 3 படிச்சு பாருங்க. இப்போ யாக்கோபு 3ல் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன்ல, நாவு நெருப்பு, அது அநீதி நிறைந்தது. அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன அநீதின்னு தெரியல. அவனுடைய வாழ்க்கையில் அந்த நாவினால் அவன் எவ்வளவு உலகத்துக்குரியவனாய், எவ்வளவு பெருமை பேசி, எவ்வளவு அநீதியான காரியங்களை செய்து, எவ்வளவு உலகத்துக்குரியவனாய் பிழைத்து, அவனுடைய அவயவங்கள், நாவானது முழு சரீரத்தையும், அவனுடைய நாவானது தன்னுடைய ஜீவித நாட்களில் ஐஸ்வர்யவானுடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, அவனுடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி நரக அக்கினியில கொண்டு போய் வச்சிருச்சு. எது? நாவு. இப்போ நம்ம சொல்லுவோமே, இப்போ நாம் ஜீசஸ்னுடைய வார்த்தைக்கு வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். ஆண்டவர் சொன்னார் 22ஆம் வசனத்தில், மத்தேயு 5:22, தன் சகோதரனை நியாயமில்லாம்ங்கிற வார்த்தை தமிழில் அப்படி இருக்கு. தன் சகோதரனிடத்தில் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்வுக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஓகே, இப்போ ஒருத்தன் எங்கே போயிட்டான் இப்போ சொல்லுங்க ஆகும். இப்போ லூக்கா 16:24 அந்த ஐஸ்வர்யவான் இப்போ எங்கே இருக்கான்? அவன் எரி நரகத்தில் இருக்கான். அவனுடைய நாவானது அவனுடைய ஆயுள் சக்கரத்தையே கரைப்படுத்தி அவனை நரக அக்கினினால் கொளுத்தி கொண்டு போய் உள்ளார உட்கார வச்சிருச்சு. அப்ப அவன் பூமியில வாழ்ந்த நாட்களில் அவன் அவனுடைய பெருமையினால், அவனுடைய பணத்திமிரினால், அவன் எப்படி பேசியிருப்பான் அப்படின்னா, ஃபோல். ஒரு தடவை சொன்னா தெரியாதா, வாடா முட்டாள். ஏகவசனம், ஃபுல். வாயிலேருந்து வர்ற வார்த்தை அத்தனை என்ன அப்படின்னா,
அறிவு கெட்டவனே, படிச்சவனா நீனு, படிச்சவளா நீனு, அறிவு கெட்டவனே, ஃபூல், ராக்கா, இடியட். ரொம்ப அவன் பூமியில் இருக்கிறப்ப அவன் நினைச்சுக்கிட்டான் ரொம்ப கூலா பேசுறான். அவனுடைய நினைப்பு ரொம்ப கூலா பேசிட்டான். முட்டாள், ஃபூல், இடியட், அறிவு கெட்டவனே. வாயிலிருந்து வர்ற அந்த நரக அக்கினி உள்ள வார்த்தை போய் எல்லாம் சுட்டு 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 சுட்டு, மனைவியிலிருந்து, பிள்ளையிலிருந்து, வேலை ஸ்தலத்திலிருந்து, அவன்லேருந்து இருந்து எவனெல்லாம் என்னென்ன வார்த்தை எல்லாம் பேசுறானோ எல்லாம் பேசி எல்லாத்தையும் சுட்டு, நாவு ஃபுல்லாக என்னவா இருந்துச்சு அப்படின்னா நரக அக்கினினால் அக்கினியா இருந்தது. நரக அக்கினினால் நிறைஞ்சிருந்தது நாவு. இப்போ மைனர் கீழே போயிட்டு இப்போ என்ன கேட்குறாரு அப்படின்னா, என் நாவுக்கு தண்ணி கிடையாது. எப்படி தண்ணி கிடைக்கும்? எப்படி தண்ணி கிடைக்கும்? அவன் யோசிக்கணும். அவன் அந்த ஐஸ்வர்யவான் என்ன யோசிச்சிருந்திருப்பான் அப்படின்னா, இந்த நாவு இவ்வளோ அக்கினி வேதனையா இருக்கு, தவிக்குதே, அவ்வளோ வறட்சியா இருக்கு, அவ்வளோ நெருப்பா இருக்கு, என்னால் அக்கினி வேதனை தாங்க முடியலேன்னா அவன் பேசுனதெல்லாம் அவனுக்கு போகும். இந்த நாவினால என்ன அநீதி இருந்துச்சு, என்ன அநீதி இந்த நாவினால. எவ்வளோ உலகத்தை பற்றி பேசினேன். ஆப்பிரிக்காலேருந்து அண்டார்டிகாலேருந்து பேரிக்கா வரைக்கும் பேசினல்ல. என்ன பெருமை, ஜாதி பெருமை, பண பெருமை, அழகு பெருமை, வானம் மட்டும் பேசினல்ல. அடுத்தவர்களை காயப்படுத்தினல்ல. எவ்வளோ சூது இருந்துச்சு, எவ்வளோ விஷம் இருந்துச்சு, எவ்வளவு கிளப்பி விட்ட, கிண்டி விட்டல்ல, கிண்டி விட்டல்ல. கிண்டி விடுறது, எவ்வளோ கிளப்பி விட்ட, எவ்வளவு சண்டை கோழிக்கு எவ்வளோ முண்டி நின்றுட்டு இருந்த சண்டைக்கு. கேட்டுறணும், அடுத்தவங்களை கேட்டுறணும், சரிக்கு சரி சொல்லிடணும். இதான் நரக அக்கினி. காதுள்ளோன்னு கேட்க கூடாது. ஆண்டவரே, நீதிமொழிகள் 17:27 அருமையான வார்த்தை. ஐ லவ் திஸ் வேர்ஸ். இந்த வசனத்தை நான் நேசிக்கிறேன். ஆண்டவரே, நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை நமக்கு நிஜமாகணும். இதுதான் சால்வேஷன், இதுதான் சாங்டிஃபிகேஷன், இதில் தான் நமக்கு ரட்சிப்பு. நீதிமொழிகள் 17:27 எடுத்தவங்க வாசிங்க. நீதிமொழிகள் 17:27. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். விவேகி குளிர்ந்த கூல் ஸ்பிரிட், நல்லா அதாவது கூல் ஸ்பிரிட். விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன், குளிர்ந்த நல்ல என்ன சொல்ல போனா குளிர்ந்த ஆவி உள்ளவன். விவேகி குளிர்ந்த ஆவி உள்ளவன், குளிர்ந்த மனமுள்ளவன். ஒருவனுடைய ஆவியும் மனதும் நல்லா கவனிக்கிறீங்களா வாலிப பிள்ளைகள்லாம்? உங்களுடைய இருதயமும் உங்களுடைய ஆவியும் உங்களுடைய மனதும் மைண்ட் எல்லாம் என்னவா இருக்கணும் அப்படின்னா குளிர்ந்த ஆவியா இருக்கணும். குளிர்ந்த மனமா இருக்குமானால் வர்ற வார்த்தை என்னவா இருக்கும்? குளிரா இருக்கும். இங்க குளிர் இல்லை, இங்க நரக கசப்பு, வைராக்கியம், பெருமை இதுக்குள்ளார இருந்துச்சு அப்படின்னா வர்ற வார்த்தையில என்னவா தான் இருக்கும் அப்படின்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். கூல் ஸ்பிரிட், கூல் வேர்ட்ஸ். ஏதேன் தோட்டத்திலே நல்ல குளிர்ச்சியான வேளையில் தேவன் வந்தார். கர்த்தர் தோட்டத்துக்குள்ள வந்தார். ஏண்டா ஆதாம் இப்படி செஞ்ச? ரொம்ப கூலா. ஆதாம் எங்க இருக்க? எப்படி உன்னால செய்ய முடிஞ்சிச்சு? ஏண்டா செஞ்சங்கிறதுக்கும் எப்படி உன்னால செய்ய முடிஞ்சிச்சு? நான் விளக்கப்பட்ட கனியை எப்படி உன்னால புசிக்க முடிஞ்சிச்சு? கேட்குற விதத்துக்கு பார்த்தீங்களா? கேட்குற விதம். மை ஃப்ரெண்ட், எங்க உன்னுடைய கல்யாண வஸ்திரம்? எங்கடா கல்யாண வஸ்திரம்? உன்னை யாரா உள்ளார விட்டா?
பார்த்தா தெரியல, இவ்வளோ பேர் எல்லாம் கல்யாண வஸ்திரத்தில், நீ மட்டும் சஃபாரியில் உட்காந்துருக்க, எப்படா வந்த நீனு, ஏண்டா? ரொம்ப நிதானமா, கூல் வேர்ட், தெரியாமல் கூட கொடுக்காம கூட விட்டுருக்கலாம், வாசல்ல ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்காம விட்டுருக்கலாம், யாருக்கு தெரியாமல் கூட உள்ளார வந்திருக்கலாம். என்ன நிதானம்! மை ஃப்ரெண்ட், உன் கல்யாண வஸ்திரம் எங்க? பிரைஸ் தி லார்ட். காயின், வேர் இஸ் யுவர் பிரதர்? எங்கடா? வேர் இஸ் யுவர் பிரதர்? வேர் இஸ் ஆபில்? அவன்கிட்ட நரகம் இருக்குது. நான் என்ன காவலாளியா? See the word. விவேகி, ஆவிக்குரியவன், குளிர்ந்த ஆவி உள்ளவன், குளிர்ந்த மனம் உள்ளவன், குளிர்ந்த வார்த்தை உள்ளவன். நம்மளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அடுத்தவரை காயப்படுத்திடக்கூடாது. அப்படி காயப்படுத்துது, கிண்டுது, கிளறுது, பிரிச்சு விடுறது, கேட்டதை சொல்றதுன்னா எஸ், எல்லாம் நரக அக்கினி. இதோட கூட நம்ம இருக்கிற போகிற இடத்துலலாம் போட்டால் எல்லாத்தையும் கொளுத்தி விட்டு தான் வந்துடும். எல்லாம் சொல்லிட்டு இங்கே சொல்லிவிட்டு, அங்கே சொல்லிவிட்டு, இங்கே சொல்லிவிட்டு, இங்கே சொல்லிவிட்டு, எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுவிட்டு, எல்லாத்தையும் பிரித்து விட்டு, வேடிக்கை பார்த்துவிட்டு, அது ஒரு ஆசை. அப்படியே ஆசை தீர்க்கணும், பதிலுக்கு பதில் கேட்டுடணும், பதிலுக்கு பதில் பேசிடணும், சண்டை போட்டுடணும், விட்டுறக்கூடாது. ஜீசஸ் எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டார் பாருங்க. ஃபூல், மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். அந்த வார்த்தைக்கு பின்னால் எவ்வளோ இருக்குது பாருங்க. இந்த வார்த்தைக்கு பின்னால் எவ்வளோ இருக்குது. அவன் கரெக்டாக அந்த ஐஸ்வர்யவான் எரிநரகத்துக்கு பாத்திரவனாக இருந்து போய் முதல்ல எதை தான் கேட்குறான் அப்படின்னா, அவனுடைய ஹோல் பாடி, முழு சரீரத்தையும் கொளுத்தி உள்ளார போட்டுருச்சு. விவேகம் உள்ளவர்களாக இருப்போம், விவேகிகளாக இருப்போம், புத்தி உள்ளவர்களாக இருப்போம். நாம் பலிபீடத்தில் கிடத்தாமல் போயிட வேண்டாம். பலிபீடத்தில் ஆண்டவரே, கடந்த நாட்களில் என்னோடய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை நிறைய நான் காயப்படுத்தியிருக்கேன், புண்படுத்தியிருக்கேன், கரைப்படுத்தியிருக்கேன், அடுத்தவருடைய ஆயில் சக்கரத்தை நான் கொளுத்தி விட்டுருக்கேன். மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, மனம் திரும்புகிறேன். பலிபீடத்தில் என்னுடைய நாவை நான் கிடத்தட்டும்.